ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் சமையல்ல திருவாதிரை களி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். திருவாதிரை களி மார்கழி மாசத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவபெருமானுக்கு படைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரசாத வகை. இது ஆருத்ரா தர்ஷனத்துக்கு அப்புறமா சிவபெருமானுக்கு இந்த நைவேத்தியம் படைக்கிறாங்க. சின்ன வயசுல எங்க அம்மா மார்கழி மாசம் அதிகாலையிலேயே எழுந்து இந்த திருவாதிரை களி பண்ணுவாங்க. அவ்வளவு அருமையா இருக்கும். வாங்க இன்னைக்கு அதே சுவையோட திருவாதிரை களி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து நல்லா கோல்டன் பிரவுன் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. மிதமான தணல்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பதத்துல வறுத்தா போதும், கருகிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு களி செய்யறப்ப களியினுடைய மனம் ரொம்ப நல்லா இருக்கும். இத ஒரு மிக்சியில நல்லா இந்த மாதிரி பவுடரா அரைச்சுக்கோங்க. இந்த பவுடர் ரொம்ப நைஸா அரைக்கணும். அப்பதான் களி ரொம்ப சாஃப்டா இருக்கும். வாங்க களி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பதத்துல அரைச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டீப் பேன்ல 1.5 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதாவது 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் இந்த மாதிரி எடுத்துக்கிடணும். அது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம வெல்லத்தை நல்லா இந்த மாதிரி கரைச்சிடணும். கரைச்சிட்டு நம்ம வெல்லத்தை வடிகட்டணும். இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. வெல்லத்துல தூசி மண்ணும் இருக்கும். இந்த மாதிரி வடிகட்டிக்கணும். அதே பேன்ல வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு அந்த சூட்லயே அந்த நெய் நல்லா கரைஞ்சிரும். இப்ப நான் ஸ்டவ் ஆன் பண்ணல, ஆஃப் பண்ணி தான் இருக்கு. ஆனா அந்த சூட்லயே நல்லா நெய் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த பொடியை இதுல சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்துடணும். இப்பயும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா தான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம கிளற ஆரம்பிக்கணும். அப்பதான் கட்டி தட்டாது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, மாவை நல்லா வெள்ளப்பாகோட கலந்தாச்சு. இப்பதான் நான் ஸ்டவ் ஆன் பண்ண போறேன். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கிடணும். அதாவது இந்த வெள்ளப்பாக காய்ச்சின பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு வடிகட்டிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம வெள்ளத்தோட கலந்ததுனால இது கொஞ்சம் வேகிறதுக்கு நம்ம அப்பப்ப தண்ணி சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் களி நல்லா வெந்து வரும். ஏன்னா நம்ம பருப்பு அரிசி நல்லா வறுத்துட்டோம். வெள்ளத்துல போட்ட உடனே அது வேகாது. அதனால அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி தண்ணி சேர்த்து சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டு நீங்க கிளறிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு தண்ணியினுடைய அளவு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. நீங்க அந்த களி வேகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு கைவிடாம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. இப்ப களி வெந்துருச்சா அப்படின்னு பாக்குறது அது கிட்டத்தட்ட ஒரு மாவு மாதிரி பதத்துக்கு வந்துரும். உருண்டு இந்த கேப்ப களி இதெல்லாம் கிண்டுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பதத்துக்கு வந்துரும் இந்த களி. சோ அதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும் களி வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னமும் கொஞ்சம் வேகணும். நம்ம வெந்து இறக்குறப்பதான் நெய் சேர்க்கணும். இப்ப இந்த மாதிரி கிளறதுனால கொஞ்சம் கூட கட்டி தட்டாது. இப்ப களி நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கலந்து கலந்து நான் கிண்ணதுனால நல்லா வெந்துருச்சு. அது கூடவே இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, களி நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி கரண்டியில எடுத்த உடனே மொத்தமா இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி விழணும். அப்போ நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த மாதிரி பாருங்க, தொட்டு பாக்குறப்ப கையில கொஞ்சம் கூட நம்மளுக்கு ஒட்டவே இல்லை. இப்ப இது கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. கடவுளுக்கு நம்ம படைக்கணும் அப்படிங்கறதுனால ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையா இருக்கும். இப்போ இன்னமும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் திருவாதிரை களி. இந்த களி சிவபெருமானுக்கு படைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நைவேத்தியம். திருவாதிரை அன்னைக்கு, திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த களியை செஞ்சு வழிபடுவாங்க. சின்ன வயசுல எங்க அம்மா செய்வாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் திருவாதிரை களி. நான் சொன்ன இதே மெத்தட்ல கண்டிப்பா நீங்க செய்யுங்க. ரொம்ப அருமையா வரும் களி. இது பாருங்க, நெய்யெல்லாம் நம்ம ஊத்துற நெய்யெல்லாம் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப இந்த களி ரெடி ஆயாச்சு.
இப்ப பாருங்க, அருமையா நம்ம செஞ்சுட்டோம் திருவாதிரை களி. நம்ம இடையில வந்து வேகிறதுக்காக அப்பப்ப வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்து கிளறணும். இப்ப பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்ட்டு. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.